திடக்கழிவு மேலாண்மை வாரிய அமைச்சு தரணும் நீங்க வாக்கு கேட்டீங்க 1. ஏரியா சுற்றுலா தலம் மாற்றி தரணும் சொன்னீங்க 2. இந்த ஊராட்சியில் என்னென்ன நடக்குதுன்னு அக்கப்போர் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல கவனிச்சு பாருங்க. இந்த ஊராட்சியில யாரெல்லாம் வந்து ஊருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களோ, பொதுநலத்தில் சேவை செய்யறாங்களோ, திட்டமிட்டு அவங்க மேல வந்து தவறான பதிவை பரப்புறாங்க. $3,85,00,000 அந்த ஊராட்சிக்கு செலவு பண்ணிக்கிறீங்க காசு. போன கிராம சபையில குரூப் காமிச்சேன், அது செக் பண்ணி மேலாண்மை வாரிய அமைச்சு தரணும் நீங்க வாக்கு கேட்டீங்க 1. ஏரியா சுற்றுலா தலம் மாற்றி தரணும் சொன்னீங்க 2. இந்த ஊராட்சியில் என்னென்ன நடக்குதுன்னு அக்கப்போர் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல கவனிச்சு பாருங்க. இந்த ஊராட்சியில யாரெல்லாம் வந்து ஊருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களோ, பொதுநலத்தில் சேவை செய்யறாங்களோ, திட்டமிட்டு அவங்க மேல வந்து தவறான பதிவை பரப்புறாங்க ஊர்ல. நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ண $3,85,00,000 அந்த ஊராட்சிக்கு செலவு பண்ணிக்கிறீங்க காசு. போன கிராம சபையில ப்ரூஃப் காமிச்சேன், அது செக் பண்ணி சொல்றேன்னு குமரேசன் சொன்னார். சரிங்களா? வீடியோவில் இருந்தாலும் சொன்னாங்க. ஆர்டிஐ ஃபைல் பண்ணி முதல் தாக்கல் பண்ணேன், அதுக்கு பதில் சொல்ல. 2வது தாக்கல் பண்ணேன், அதுக்கு வந்து ஊராட்சியில நான் கூட்டு வச்சு பேசுறேன். யார் யாரும் சொல்ல முடியும், ஆனா எனக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? கூட்டு வச்சு பேசுறேன், வாபஸ் ஆக முடியான்னு சொன்னேன். அது என்ன தெரியாம பண்ணாங்க? ஊருக்கு பூரா ஊராட்சியில 15 லட்சம் பணம் வாங்கிட்டான் போஸ்ன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அது யார் சொல்லி வச்சா? நான் சொல்றது நான் எனக்கு காட்ட முடியும். நான் காட்ட விரும்புறேன். ஏன்னா இது நான் என்ன புரியுதுங்களா? இருங்க நான் என்ன நான் ஒரே கேட்கிறேன். ஊராட்சி மன்றத்துல என்ன கூட்டி பேசுறது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? என்ன தவிர்த்து என் தம்பிக்கு தெரியும், இன்னொரு தம்பிக்கு தெரியும். ஏன்னா ஒரு பிரஸ் ஊராட்சி மன்றத்துல கூட்டி பேச வைக்கிறேன். இந்த 4 பேரை தவிர்த்து இந்த விஷயம் வெளியே போச்சு. எப்படி வெளியே போச்சு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நான் சொல்லல. இப்ப என்ன கூட்டி வச்சு பேசின பேரை சொல்லட்டுமா? நானு என்ன கூட்டி வச்சு பேசின பேர் நான் பப்ளிக் சொல்லட்டுமா? சொன்னாதான் தெரியும். சபையில் வந்து ஊராட்சி மன்ற தலைவரை பத்தி தப்பா ஆதாரம் பேசினா வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி தீர்மானம் எழுதணும். நீங்க தீர்மானம் எழுதுனீங்கன்னா அதே மாதிரி ஊருக்கு ஆதரவா நல்ல கருத்துக்களை சொன்னா அவங்க மேல தவறா பதிவு பண்ணால் போனது விடுங்க. தவறா யாராவது கருத்து தெரிவிச்சா, ஊராட்சி மன்றத்தில் இருக்கிறவங்க கருத்து தெரிவிச்சாலோ, ஆதாரமற்ற குற்றத்தை அவங்க மேல வந்து வச்சாலோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க தீர்மானம் எடுக்கணும். அப்படியே ஊராட்சியில் நடக்காதது வேணுமனே அதையும் எழுதுங்க, தப்பு கிடையாது. எழுதுங்க. ஊருக்கு வந்து நான் என்ன சொல்றேன், பொய்யான விஷயம் யாரு சொன்னாலும் சரி தப்பு தான். நான் சொன்னாலும் தப்பு தான். அது என் கேள்வி என்ன ரெண்டுன்னா, ஊராட்சி மன்றத்துல எனக்கு 15 லட்சம் பணம் வந்துச்சு உண்மைன்னா ஊராட்சி மன்றத்துல எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கீங்க? 1. அப்படி கொள்ளை அடிக்கலன்னா எதுக்கு என் மேல அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க? அந்த பேசின 4 பேரை தவிர்த்து வேற யாருக்கு விஷயம் தெரியும்? நான் இது பேர் சொல்லுங்கண்ணா. பேர் சொன்னீங்கன்னா தெரியும். வேணாம் தம்பி, சரிங்களா? நீங்க ஊராட்சி மன்றத்துல பொது அறிக்கையா கொடுத்து இல்ல பரவாயில்ல, பேர் சொல்ல அப்பதான் தெரியும் எல்லாருக்கும். வேணா விடுங்க. புரியுங்களா? ஊராட்சி மன்றத்துல நீங்க போயிட்டு பொது அறிக்கையா கொடுத்து இது மாதிரி பேர் சொல்லுப்பா. நீங்க பொய்யான தகவல் சொல்றதா சொல்றாங்க. நானே சொல்லுவேன், இல்ல நீ பொய்யா நீங்க பொய்யா சொல்லுங்க. போஸ் தலைமை ஐடிவில இருந்து எனக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. போஸ் முதல்ல பேசுனது முத்தமிழ் என்ன கால் பண்ணாரு, தம்பி வாப்பா பர்சனலா பேசணும்னாரு. என்ன சொல்லணும் இல்ல வாப்பானாரு. போனா வீட்டுல கை அடிபட்டுச்சு. நானும் அந்த தம்பி தான் வைரல் வேல்யூ யூடியூப் சேனல்காரன், அந்த தம்பி தான் போனோம். அவ்வளவு நேரம் என்ன ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார், நீ தான் பண்ணியா பண்ண. நான் தான் பண்ணேன். இது எப்படி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னு? இல்லப்பா அது என்ன பண்ணணும்னு சொல்லுனா. இல்ல நான் பண்ண முடியாது, மக்கள் பிரச்சனை நான் எதுவும் இறங்கி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் சீமான் தம்பி நாம் தான் வச்சுக்கிறேன், மக்கள் பிரச்சனை நான் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? 1. அதுக்கப்புறம் குமரேசன் வர வச்சார். அப்படி ஆட்டு கெஞ்சிருந்தார். புரியுதுங்களா? நான் வாங்க முடியாதுன்னு வந்துட்டேன். புரியுதுங்களா? 2வது டைம் திவானனை கூப்பிட்டு பேசினாங்க. என்ன தம்பி இந்த மாதிரி வானா முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆமாண்ணா முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். மக்கள் பிரச்சனை என் குடும்பம் வந்து என் குடும்பம் எனக்கு வேணாட்டு போய் நின்றுறேன். நான் அந்த மாதிரி ஆள் தானே. மக்கள் பிரச்சனை நான் வரமாட்டேன். $3,85,00,000 கணக்கு வருது. அதுக்கான கணக்கு எனக்கு கொடுங்க, என்ன பண்ணீங்க செலவு பண்ணிங்க, அவ்வளவுதான். நான் டாக்குமெண்ட் கூட கேட்கல. ரப்பா இவ்வளவு ஆச்சு எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அதே மாதிரி நான் அமௌண்ட் கேட்டேன். எதுக்கு கேட்டேன்னா செப்டம்பர் 5-15 படி நான் மனு கொடுத்தேன் வீடியோவில். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும் டாக்குமெண்ட் நான் யாரு ஆர்டிஐ ஃபைல் பண்றோம் அவங்க ஆதாரத்தை வந்து வெளியே காட்டக்கூடாது. தெரியும் உங்களுக்கு? அது சொன்னது யாரு? அவர் கையில போயிட்டு கோர்ட்ல ஃபைன் கட்டுங்க, அந்த ஃபைன் அமௌண்ட் நான் கோர்ட்ல இருந்து வாங்கிக்கிறேன், மன்னிப்பு கட்டி எழுதி எனக்கு கோர்ட்ல கட்ட சொன்னா அந்த அமௌண்ட் நான் வாங்கிக்கிறேன் தான் சொன்ன தவிர்த்து எனக்கு துட்டு குத்துறோம் நான் வாபீஸ் வாங்கிக்கிறேன் அந்த வார்த்தை என்னைக்கு என் வாயில வராது, வரவும் வராது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? 1 நீங்க பேசுறப்ப நான் கூட தானே. புரியுதுங்களா? 2வது டைம் நீங்க பேச கூட்டி வச்சு பேச நான் கூட தான் கூட இருந்தேன். வினோத் அண்ணன் பேசினாரு, இவரு பேசினாரு, திவான் வந்தாரு, முத்தானந்தர் 4 பேர் இருந்தாங்க. அப்பயும் நான் என்ன சொல்றேன் கேளு. நான் என்ன சொன்னேன், ஊராட்சி மன்றத்துக்கு பசங்களுக்கு கிரவுண்ட் எனக்கு செட் பண்ணி கொடுங்க, பசங்க ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வமாக்குறாங்க, நான் சொல்ற இடத்த வாங்கி கிரவுண்ட் ஆக்கி கொடுத்து நாங்களே கிரவுண்ட் பண்ணிக்கிறோம், உங்க பேர்ல அதை எழுதி கொடுங்க போதும் ஊருக்கு நீங்க செஞ்சுதான் தான் நான் சொன்ன தவிர்த்து நான் என்னைக்காவது காசுக்கு வேலை போன சொன்னா யாருக்காவது பணம் வச்சு டிஎம்கே கவுன்சிலர் கேட்கற மாவட்ட செயலர் கேட்கற என்னடா உங்க ஊர்ல 10 லட்சம் பணம் வாங்கிட்டாங்களாமனு
என்னைக்கு செத்தாலும் சரி தப்பான வேலை நான் செய்ய மாட்டேன், புரியுதுங்களா? என்ன வேலை கொடுத்து வாங்கவே முடியாது இந்த யாராலையும், மாதிரி வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? உனக்கு எதனா தெரிஞ்சா ஆமா, நான் என்ன சொல்றேன், என் சந்தேகம் என்னன்னா, ஆமாண்ணா என் சந்தேகம் நமக்குள்ள பேச எப்படி வெளியே போச்சு, அதுதான் என் கேள்வி. இல்ல, அது வாய்ப்பு இல்லை. நான் சொல்ல வாய்ப்பு இல்ல, சும்மா கூட யாரும் சொல்லலாம். புரியுதுங்களா? அதான் நான் சும்மா கூட சொல்லலாம்னா எப்படி சும்மா சொல்ல, நமக்குள்ள பேசுறது எப்படி வெளியே போச்சு உள்ள பேசுறது இது நீங்க பேசலாம். புரியுதுங்களா? நான் இப்ப எல்லாரும் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சுக்கங்க. நான் செத்தாலும் சரி அதாவது செய்ய மாட்டேன். நானே சொல்றேன். பணம் வரது எனக்கு தேவை, என் ஊர்ல இருக்கிற எங்களுக்கு மேல வரும், என் ஊரில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த கிராமமா மாறணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் ஒரு திட்டம் வந்து, சரிங்களா? அந்த திட்டம், ஆமா, அது என்னன்னு சொல்லணும், என்ன நான் தெளிவா சொல்றேன். பிரான்ஸ் பொலிவியான்ற நாட்டுல ஜூயிஸ் நிறுவனம், ஓகேவா? அந்த நிறுவனம் அந்த நாட்டுல ஃபர்ஸ்ட் இப்படிதான் மக்களுக்கு நான் குடி தண்ணீர் தரேன்னு வந்தான். உள்ளார வந்து ஒரு வீட்டுக்கு இதே மாதிரி தான் மோட்டர் செட் பண்ணான். செட் பண்ணி இது மாதிரி நான் சுத்தமான குடிநீர் தரேன்னு சொல்லிட்டு அப்படிதான் கொடுத்தான், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா, என்னால தண்ணி சப்ளை பண்ண முடியல, இவ்வளவு தண்ணிக்கு வந்து இவ்வளவு காசு நான் வசூலிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு ரீசார்ஜ் பண்றதாரு, மாசம் இவ்வளவு ரீசார்ஜ் பண்ணாதான் தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஏரி குளம் குட்டை கிணறு எல்லாத்தையும் பேட்டன் ரைட்ஸ் வாங்கினான். தண்ணி நான் தான் சப்ளை பண்ணிருக்கேன், நான் தான் உரிமை வாங்கியிருக்கேன், இதனால யாரும் எந்த வீட்டுல இருக்கிற ஏரி கிணறு எல்லாத்தையும் மூடுங்க, எல்லா ஊர்ல இருக்கிற ஏரியை மூடுன்னு சொல்லி லாக் பண்ணிட்டான். அந்த நிறுவனத்தை அந்த நாட்டு மக்கள் போராடி ராணுவம் அவங்க மேல வந்து போர் தொடுத்து மக்களை சாவடிச்சு, பலாயிரம் பேரை சாவடிச்சு போரிட்டு அந்த கம்பெனி வந்து வெளிநாட்டுல துரத்துனாங்க. அந்த நிறுவனம் பெட்டல்ன்ற நிறுவனமா மாறி ஜல்ஜீவன் திட்டத்துல நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. சேலத்துல இதுக்கான போராட்டம் நடந்துருக்குது, புரியுதுங்களா? இது இன்னைக்கு நீங்க இதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எப்படி டிவிக்கு ரீசார்ஜ் பண்ண ஆட்டோமேட்டிக் கட் ஆயிடுது. மாசம் நீங்க தண்ணிக்கு ரீசார்ஜ் பண்ணலாம், வீட்டுல வைக்கிற மோட்டர்ல இருந்து தண்ணி லாக் ஆயிரும், தண்ணி வராது, கஷ்டம். குழாயில பிடிச்சலன்னா அவன் நிப்பாட்டுவான், பேட்டன் ரைட்ஸ் வாங்கி நீ பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவான். ஏரியா சுத்தி அவன் செக்யூரிட்டி போடுவான், குளத்தை சுத்தி செக்யூரிட்டி போடுவான், கிணத்தை மூடி லாக் பண்ணுவான். இந்த மாதிரி பேராபத்துக்கு விட்டுறக்கூடாது. இதை வந்து எதிர்த்து நிக்கிறது நம்ம ஊரா நிக்கணும், புரிஞ்சுக்கங்க. இப்போ பிரச்சனை இல்ல, 15 வருஷம் கழிச்சு பிரச்சனை. நீங்க வாழ்ந்த காலத்துல வாட்டர் கேன்ல தண்ணி வித்தது கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எங்க காலத்துல விக்கிறாங்க. என் புள்ள காலத்துல தண்ணி கிடைக்குமா வாட்டர் கேன்ல? கிடைக்காது. என்னன்னாலும் நம்ம ஊருக்கு அலோவ் பண்ணக்கூடாது. அது ஊர்ல வந்து தச்சிங்க மரங்க, போராடி தெளிவா சொல்லிட்டேன். தீர்மானம் எந்த தீர்மானம் ஏற்றுக்கலையோ பாருங்கம்மா. இது காட்டுப்பள்ளி ஸ்கூலு, அங்க இருக்க கல்குவாரி இந்த பாருங்க எவ்வளவு புகை. இதை சுவாசிச்சா அங்க இருக்கிற பிஞ்சு குழந்தைங்க நுரையீரல போய் படிஞ்சா அப்படியே 4 அடையில ஊறி லங் கேன்சர் வந்துடும். அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலம் பெற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு ஆனா அதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என்ன இல்ல, 1 மாசம் எனக்கு பவர் கொடுங்க ஊராட்சி மன்றத்தில், நான் நிப்பாட்டி காட்டுறேன். 1 மாசம் எனக்கு பவர் கொடுக்குறீங்களா ஊராட்சியில்? நான் நிப்பாட்டி காட்டுறேன் மக்கள். ஒரே மாசம் எனக்கு பவர் கொடுக்குறீங்களா ஊராட்சி மன்றத்தில்? நான் நிப்பாட்டி காட்ட கல்குவாரியாவை ஊர் ஜனம் ஒண்ணு கூட்டி ரோட்ல நிக்க வச்சு நான் போராட்டம் பண்ணி நிப்பாடுறேன். எத்தனை ஊரில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க கல்குவாரியாவை? அதுதான் நானும் சொல்றேன். ஊராட்சி மன்றத்தை 1 மாசம் எனக்கு பவர் தரீங்களா? நான் நிப்பாட்டி காட்ட கல்குவாரியாவை அரை மணி நேரம் நாங்க வராத லாரி இதுக்கு மேல ஓட்டாதீங்க, நம்ம ஓனர் கிட்ட பேசணும்னு சொல்றோம். நாங்க வீட்டுக்கு வர வரைக்கும் லாரி கல்குவாரியா வேணான்றேன். லாரி ஓட்டது பிரச்சனை இல்லை, கல்குவாரியா வேணாம். நீங்க எல்லாம் சின்ன வயசுல ஆடி பாடி மழை வெட்டி தின்னுக்கலாமா? பாக்குறப்ப வயிறு எரியுது எங்களுக்கு, புரியுதுங்களா? எல்லா பவரும் பஞ்சாயத்துக்கு தானே இருக்குது. எத்தனை ஊர்ல வந்து கல்குவாரி வேணா போராட்டம் பண்ணுவோம். நீங்க ஊராட்சி மன்றத்துல எங்களுக்கு ஆதரவு தரீங்களா? ஊராட்சி மன்றத்தில் இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுவோம். எத்தனை ஊர்ல மக்கள் போராடி கல்குவாரி நிப்பாட்டி வச்சிருக்கான். சாவணும்னா நான் சாவற ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கல்குவாரி மூடுங்க. சரி, அதுக்கான முன்னேற்பாடு சரிங்களா? போராட்டம் பண்ணுங்க, நீங்க தலைமை தாங்குங்க. ஊர் மக்கள் வந்து நிக்கிறோம், கல்குவாரியை மூடிட்டோம். போனா உயிர் ஏன் உயிர் போயின்னு போகுது, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, இரு போஸ்.